வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய பிரதமர் பரன்ஹாமின் கீழ் பிரிட்டனில் வாழ்க்கை நரகமாக மாற்றப்படும். புட்டினின் கூட்டாளி பகிரங்க எச்சரிக்கை. போருக்காக உணவுப் பொருட்களை குவித்து வைக்கும் ஐரோப்பிய நாடுகள், தயாராகாத பிரிட்டன். ஐரோப்பிய எரிவாயு இருப்புகள் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு குறைவு, ஆய்வாளர்கள் பகிரங்க எச்சரிக்கை. பிரிட்டன் கிராமத்தில் கடலில் சரிந்து விழும் பிரம்மாண்ட நிலப்பரப்பு, வீடுகளை உடனடியாக காலி செய்ய மக்களுக்கு உத்தரவு. கார்பியா டெடக்ட்ரோன்கள் முதல் ஸ்டார்லிங்கின் போட்டி வரை ரஷ்யாவின் ராணுவ பலத்தை குறிவைக்கும் ஐரோப்பா. வழக்கத்தை விட கோடை வெயில் அதிகரிக்கும் என ஐரோப்பாவுக்கு எச்சரிக்கை. பெரிதும் விளம்பரப்படுத்தப்பட்ட சிர்கான் ஏவுகணையில் குறைபாடுகள் உள்ளதாக ஒப்புக்கொண்ட புட்டின். இனி விரிவான செய்திகள். பிரிட்டனின் புதிய பிரதமர் ஆண்டி பரன்ஹாமின் தலைமையின் கீழ் பிரிட்டிஷ் மக்களின் வாழ்க்கை மிக கடினமாகவும் தாங்க முடியாததாகவும் மாற்றப்படும் என புட்டினின் நெருங்கிய கூட்டாளி ஒருவர் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்யாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையேயான ராஜதந்திர உறவுகள் மோசமடைந்து வரும் சூழலில் இந்த மிரட்டல் சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பிரிட்டனின் தற்போதைய அரசியல் நகர்வுகள் மற்றும் வெளியுறவு கொள்கைகள் ரஷ்யாவை கோபப்படுத்தியுள்ள நிலையில் மாஸ்கோ தரப்பிலிருந்து இந்த தாக்குதல் தொடுக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனுக்கு எதிராக தொடர்ச்சியான பொருளாதார மற்றும் சைபர் தாக்குதல்கள் மூலம் கடுமையான அழுத்தங்களை வழங்க ரஷ்யா திட்டமிட்டு வருகிறது. புட்டினின் இந்த மறைமுக மிரட்டல் பிரிட்டன் அரசாங்கத்துக்கும் அதன் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கும் இடையே புதிய கவலையை உருவாக்கியுள்ளது. சர்வதேச நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா அதிகரித்து வரும் இத்தகைய ஆக்கிரமிப்பு பேச்சுக்கள் உலக நாடுகளிடையே மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. போருக்காக உணவுப் பொருட்களை குவித்து வைக்கும் ஐரோப்பிய நாடுகள், தயாராகாத பிரிட்டன். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய போர்களை எதிர்நோக்கும் வகையில் பல ஐரோப்பிய நாடுகள் தங்களின் அவசர கால தேவைகளுக்காக உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை பெருமளவில் பதுக்கி வைத்து வருகின்றன. ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளிடமிருந்து வரக்கூடிய சாத்தியமான அச்சுறுத்தல்களை சமாளிக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அந்நாடுகள் தீவிரப்படுத்தியுள்ளன. ஆனால் மற்ற ஐரோப்பிய நாடுகளைப் போல பிரிட்டன் அரசாங்கம் இந்த உணவு பாதுகாப்பு திட்டங்களை முழுமையாக மேற்கொள்ளவில்லை என்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பிரிட்டனின் புவியியல் சூழல் மற்றும் வலுவான விநியோக சங்கிலிகள் தங்களுக்கு போதுமான பாதுகாப்பை வழங்கும் என்று பிரித்தானிய அதிகாரிகள் நம்புவது இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. எனினும் ஐரோப்பிய நாடுகளின் இந்த அவசர குவிப்பு நடவடிக்கைகள் உலகளாவிய பாதுகாப்பு நிபுணர்கள் மத்தியில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. போர்க்கால சூழ்நிலைகளை எதிர்கொள்ள தங்களை முழுமையாக தயார்படுத்திக் கொள்ள ஐரோப்பிய நாடுகள் மேற்கொண்டு வரும் இந்த அதிரடி திட்டம் சர்வதேச அளவில் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. ஐரோப்பிய எரிவாயு இருப்புகள் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு குறைவு, ஆய்வாளர்கள் பகிரங்க எச்சரிக்கை. ஐரோப்பாவில் எரிவாயு இருப்பு தொகையானது இதுவரை இல்லாத அளவுக்கு மிக குறைந்த அளவை எட்டியுள்ளதாக பொருளாதார ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். வர இருக்கும் குளிர்கால தேவைகளை சமாளிக்க போதுமான எரிவாயு சேமிப்பு இல்லாமல் ஐரோப்பா கடுமையான ஆற்றல் நெருக்கடியை சந்திக்கக்கூடும். சர்வதேச சந்தையில் நிலவும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் மற்றும் எரிசக்தி விநியோக தடைகள் இந்த ஆபத்தான நிலைக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளன. எரிவாயு பற்றாக்குறை நீடித்தால் ஐரோப்பிய நாடுகளில் மின்சார கட்டணம் உயர்வதுடன் தொழிற்சாலைகளின் உற்பத்தியும் கடுமையாக பாதிக்கப்படலாம். இந்த சூழ்நிலையை சமாளிக்க மாற்று எரிசக்தி மூலங்களை கண்டறிந்து அவசர கால நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வல்லுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஐரோப்பிய நாடுகளின் இந்த ஆற்றல் பாதுகாப்பு சிக்கல் உலகளாவிய பொருளாதார சந்தையிலும் பெரும் கவலையையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பிரிட்டன் கிராமத்தில் கடலில் சரிந்து விழும் பிரம்மாண்ட நிலப்பரப்பு, வீடுகளை உடனடியாக காலி செய்ய மக்களுக்கு உத்தரவு. பிரித்தானியாவில் உள்ள ஒரு கிராமத்தில் கடலோர அரிப்பு தீவிரமடைந்துள்ளதால் பிரம்மாண்டமான நிலப்பரப்புகள் கடலுக்குள் பெயர்ந்து விழுந்து வருகின்றன. நிலைமையின் அபாயத்தை கருத்தில் கொண்டு அப்பகுதியில் வசிக்கும் குடும்பங்கள் தங்களது வீடுகளை உடனடியாக காலி செய்து வெளியேறுமாறு கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ளனர். கடற்கரை ஓரங்களில் உள்ள வீடுகள் எந்த நேரத்திலும் கடலில் அடித்து செல்லப்படலாம் என்ற அபாயம் இருப்பதால் அப்பகுதியில் பெரும் பீதி நிலவுகிறது.
காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் ஏற்பட்டுள்ள இந்த நிலச்சரிவு மற்றும் கடல் அரிப்பு சம்பவங்கள் உள்ளூர் மக்களை நடுங்க செய்துள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்காலிகமாக தங்கும் இடங்களையும் மறுவாழ்வு உதவிகளையும் வழங்குவதற்கான நடவடிக்கைகளில் உள்ளூர் நிர்வாகத்தினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இயற்கை சீற்றத்தினால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள கிராம மக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேற வழியின்றி தவித்து வருவது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கார்பியா ஜெட் ட்ரோன்கள் முதல் ஸ்டார்லிங்கின் போட்டி வரை ரஷ்யாவின் ராணுவ பள்ளத்தை குறிவைக்கும் ஐரோப்பா. ரஷ்யாவின் போர்க்கால திறன்களை முடக்கும் வகையில் கார்பியா ட்ரோன்கள் மற்றும் ஸ்டார்லிங்கிற்கு போட்டியான நவீன தொழில்நுட்பங்களை குறிவைத்து ஐரோப்பிய நாடுகள் புதிய தாக்குதல்களை தொடுத்துள்ளன. உக்ரைன் போரில் ரஷ்யா பயன்படுத்தி வரும் நவீன ஆயுதங்கள் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகளை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஐரோப்பா தீவிரப்படுத்தியுள்ளது. போர்க்களத்தில் ரஷ்யாவின் ராணுவ பலவீனங்களை சாதகமாக பயன்படுத்தி அவர்களின் விநியோக சங்கிலி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை முடக்க வியூகங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக செயற்கைக்கோள் தொடர்பு மற்றும் ஆளில்லா விமான தொழில்நுட்பங்களில் ரஷ்யா சார்ந்திருக்கும் பலவீனங்களை ஐரோப்பிய வல்லுநர்கள் துல்லியமாக தாக்கி வருகின்றனர். இந்த தொழில்நுட்ப போரானது நவீன கால போர்க்களத்தின் போக்கினை மாற்றுவதுடன் ரஷ்யாவின் ராணுவ மேலாதிக்கத்திற்கு பெரும் சவாலாகியுள்ளது. வழக்கத்தை விட கோடை வெயில் அதிகரிக்கும் என ஐரோப்பாவிற்கு எச்சரிக்கை. ஐரோப்பிய நாடுகளில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வழக்கத்தை விட கூடுதல் வெப்பம் நிலவக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கண்டம் முழுவதும் தாக்கி வரும் இந்த உச்சக்கட்ட வெயில் அலைக்கு முக்கிய காரணமாக வளிமண்டலத்தில் நிலவும் உயர் அழுத்த பகுதி சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கண்டம் முழுவதும் தாக்கி வரும் இந்த உச்சக்கட்ட வெயில் அலைக்கு முக்கிய காரணமாக வளிமண்டலத்தில் நிலவும் உயர் அழுத்த பகுதி சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க பகுதியில் இருந்து வீசும் தீவிரமான வெப்பக்காற்று மற்றும் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் இந்த அதீத வெப்ப உயர்வுக்கு வழிவகுத்துள்ளன. இந்த தீவிர வெப்ப அலையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படுவதுடன் காட்டுத்தீ ஏற்படும் அபாயமும் பல மடங்கு அதிகரித்துள்ளது. முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோர் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதிகரித்து வரும் வெப்ப சூழலை எதிர்கொள்ள ஐரோப்பிய நாடுகள் அவசர கால திட்டங்களை வகுத்து தீவிர முன்னெச்சரிக்கை பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பெரிதும் விளம்பரப்படுத்தப்பட்ட சிர்கான் ஏவுகணையில் குறைபாடுகள் ஒப்புக்கொண்ட புட்டின். ரஷ்யாவின் அதிநவீன மற்றும் பெருமளவில் விளம்பரப்படுத்தப்பட்ட சிர்கான் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையில் சில தொழில்நுட்ப கோளாறுகள் இருப்பதாக அதிபர் புட்டின் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார். உலக நாடுகளை அச்சுறுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த ஏவுகணை திட்டத்தில் இன்னும் சில மேம்பாடுகளும் கூடுதல் பணிகளும் செய்யப்பட வேண்டியுள்ளது என அவர் தெரிவித்தார். சோதனை கட்டத்தில் கண்டறியப்பட்ட இந்த சிக்கல்களை சரி செய்வதற்கான பணிகளை ரஷ்ய விஞ்ஞானிகளும் பாதுகாப்புத் துறையினரும் தீவிரமாக முடக்கிவிட்டுள்ளனர். ரஷ்யாவின் ராணுவ பள்ளத்தின் அடையாளமாக பார்க்கப்படும் இந்த ஏவுகணை குறித்த புட்டினின் இந்த வெளிப்படையான ஒப்புதல் சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. போர்க்களத்தில் முழுமையான வெற்றியை உறுதி செய்யும் பொருட்டு ஆயுத தளவாடங்களின் குறைகளை கண்டறிந்து நிவர்த்தி செய்வதில் ரஷ்யா கவனம் செலுத்தி வருகிறது.